ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வர்றதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங் ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றையிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனோட ஷெட்யூல் வந்து எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. அதாவது ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அஃபிஷியலாக நமக்கு அனௌன்ஸ் பண்ணது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து நமக்கு வந்து காலேஜ் வந்து 25/8/2023 சரியா. அதாவது இண்டெக்ஷன் ப்ரோக்ராம் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆகஸ்ட் மாதம். 11/9/2023 நமக்கு வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சரியா. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 2/1/2024 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து 8ஆம் தேதி ஆரம்பிக்கிறதா நமக்கு வந்து அஃபிஷியலாக மொதவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டைம் டேபிள் வந்து அஃபிஷியலாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டைம் டேபிள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அந்த டைம் டேபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த டைம் டேபிளை பார்க்கலாம். இந்த டைம் டேபிள் வந்து உங்கள் காலேஜஸில் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அஃபிஷியலாக நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தது சரியா. 8ஆம் தேதியோடு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். 8ஆம் தேதிக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டு 22ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அஃபிஷியலாக இருக்கிற டைம் டேபிள் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் டைம் டேபிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க சரியா. நமக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னூன் தான் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸாமினேஷன் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்னூன் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து 10 AM வந்து நமக்கு வந்து 1 PM வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்குது சரியா. ஆஃப்டர்நூன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து 2 PM 5 PM வரைக்கும் நமக்கு என்ன எக்ஸாம் நடக்குது. நமக்கு எல்லாமே ஃபஸ்ட் செமஸ்டருக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னூன் தான் சரியா. எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து நமக்கு காலையில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் கோடை நீங்கள் நல்லபடியாக பார்த்துங்க சரியா. மேக்ஸிமம் எல்லா பேத்துக்குமே வந்து ஒரே பேப்பர் தான் இருக்கும் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சரியா. நீங்கள் சப்ஜெக்ட் கோடை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அதாவது ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா HS 3152 சரியா. 22ஆம் தேதி ஜனவரி மந்த் நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் PH 3151 சரியா. 24ஆம் தேதி எக்ஸாமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எக்ஸாம் வந்து GE 3152 இது வந்து 27ஆம் தேதி ஜனவரி 27. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி. அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா GE 3151 சரியா. சப்ஜெக்ட் கோடு ரொம்ப முக்கியம். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா CY 3151 அது வந்து February 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் M1 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் வந்து பார்த்திங்கன்னா MA 3151 அதாவது மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் நமக்கு வந்து லீவ் இருக்குது. 6ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது சரியா. அதனால் லீவ் நல்லபடியாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அரியர் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக பாஸ் பண்ணுறதுக்கு அது வந்து லீவ் நாட்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அதனால் இந்த டைம் டேபிள் என்ன பண்ணு பார்த்தா பார்த்துங்க. இப்போ இருந்தே பிளான் பண்ணி என்னன்னு சொல்லி பார்த்தா படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம். இல்லை எங்கள் காலேஜில் வந்து 8ஆம் தேதியே வந்து எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இல்லை எங்கள் காலேஜில் இந்த டைம் டேபிள் தான் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம என்னன்னு சொல்லி என்ன பண்ணலாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோ நம்ம ரெடி பண்ணி கூட போடுறதுக்கு அது வாய்ப்பாக இருந்தால் நல்லபடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நம்ம நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயரோட செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.